வணக்கம். நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா. இன்னைக்கு நம்ம மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் புத்தகத்துல இருந்து 3வது எபிசோட் பார்க்க போறோம். அந்த எபிசோடோட தலைப்பு தூணிலே ஒரு பூனை. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரார்த்தனை, கடவுள், இதை பத்தி தான் சொல்ல வராங்க. பிரார்த்தனை அப்படின்னா நமக்கு என்னங்க ஞாபகம் வருது? கடவுள்கிட்ட நம்ம என்னென்ன பிரார்த்தனை பண்ணுவோம்? சில பேர் வீடு, சொத்து, சோகம், வாசல் எல்லாம் வேணும்னு கேட்போம். சில பேர் வாசல்ல போட்டிருக்க என் புது செருப்பு தொலைஞ்சிடாம பார்த்துக்க கடவுளேன்னு கூட பிரார்த்தனை பண்ணுவோம். குழந்தைங்களா இருந்தா பள்ளிக்கூடத்துல டீச்சர் அடிக்கக்கூடாது, நல்ல மார்க் எடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் வயது கூட உள்ளவங்களா இருந்தா திருமணம் நல்லபடியா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு வயசுக்கும் ஏத்தாப்புல ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கு. அதே மாதிரி எல்லா மதத்துக்கும் இப்படித்தான் பிரார்த்தனை பண்ணணும்னு ஒரு வரைமுறையும் இருக்கு. உண்மையிலே பிரார்த்தனைங்கிறது அதுதானா? பிரார்த்தனைனா என்னங்க? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சீடர், அதாவது ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம் ஆசிரமத்துல. அப்போ ஒரு பூனை என்ன பண்ணுச்சான், குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே இருந்துச்சான். அது நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த சீடர்கள் அந்த பூனையை பார்க்கறதுல கவனத்தை செதற விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இதை கவனிச்ச சாமியார் என்ன பண்ணாராம், அந்த பூனையை பிடிச்சி தூண்ல கட்டுங்கன்னாராம். இது டெய்லி நடக்குது. பூனை குறுக்க வர, அது கவனம் செதற, பூனையை பிடிச்சி கயித்துல கட்டு, இப்படியா டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுறாரு, அந்த சாமியார் இறந்து போயிடுறாரு. அந்த குரு இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னே அந்த மடத்துல இருந்து புதுசா ஒரு சீடரை குருவாக்குறாங்க. அப்ப அந்த சீடர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம குரு பாடம் எடுக்கும் போது என்ன பண்ணுவாரு, ஒரு பூனையை கட்டி தொங்க விடுவாரு. எங்க அந்த பூனை, முதல்ல அதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. அந்த பூனையை கண்டுபிடிச்சோன்னே அதை கொண்டே அந்த செவுத்துல கட்டணும்னு தெரியாதா, கொண்டு போய் கட்டுங்க அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாள்ல அந்த பூனையும் இறந்து போகுது. இப்போ இன்னொரு புதுசா பூனையை பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பாடம் எடுக்கிறதே அவங்க வழக்கமாக்கியிருக்காங்க. இதுல இருந்து அந்த சீடராகிய குரு என்னங்க கத்துக்கிட்டாரு? என்னன்னு நமக்கும் புரியல, அவருக்கும் புரியல. அதாவது உண்மைக்குமே அந்த குரு சொல்லி கொடுத்த பாடத்தை அவர் கவனிச்சிருந்தாரு, அதனுடைய உள்ள அர்த்தத்தை அவர் புரிஞ்சிருந்தாரு அப்படின்னா ஏன் அந்த பூனையை கட்டுனாரு அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருப்பாரு. ஆனா அவர் கவனிச்சது வெறும் அந்த பூனையை மட்டும்தான். அந்த பூனை முன்னும் பின்னும் நடந்ததை பார்த்துட்டு இந்த பூனையை கட்டுனா நம்ம குரு பாடம் நடத்துவாரு அப்படிங்கிறத அவர் முட்டாள்தனமா புரிஞ்சு வச்சிருக்காரு. இதுல என்ன இருக்கு? இவ்வளவு நாள் அந்த குரு பாடம் சொல்லி கொடுத்ததுக்கான அர்த்தம் இதுல எங்கெங்க இருக்கு? இன்னும் சில பேர் இருப்பாங்க, நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம் அப்படிங்கிறத வெறும் மந்திரங்கள்ல மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மந்திரங்கள் சொன்னா நடந்துருமா? அதாவது நான் உண்மையா ஆழ்ந்து ஜபிக்கிறவங்கள சொல்லல, காலையில எந்திரிச்சோன்னா இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு மெக்கானிக்கலா மெஷின் மாதிரி ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் சொல்றேன். இன்னும் சில பேர் எப்படி புலம்புறாங்க அப்படின்னா, எங்க வீட்டுல தனியா பூஜை அறை இல்ல, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுல இருந்து டம்முன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒய்ஃப் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால என்னால எந்த பிரார்த்தனையும் நிம்மதியா பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. பிரார்த்தனைங்கிறது வெளியில இல்லைங்க, பூஜை அறைகளை பண்றதும் கிடையாது. அது மனசுக்குள்ள அமைதியா நமக்கு நாமே கடவுள்கிட்ட பேசுறது தாங்க பிரார்த்தனை. பிரார்த்தனை செய்ய, தியானம் செய்ய நமக்கு அமைதி வெளியில இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? நம்ம மனசுக்குள்ள அமைதி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே உண்மையான பிரார்த்தனை இருக்குதுங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வெட்ட வெளி பிரதேசம், ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல முருகனுக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு, டேய் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, பார்த்தா தெரியல, வெயில்ல கல் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றாருங்க. ரெண்டாவது ஒருத்தவரை கூப்பிட்டு, தம்பி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்றாரு, நான் என் குடும்பத்துக்கு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால வேலை பார்க்குறேன், வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் முருகப்பெருமானுக்கு கோயில் கட்டுற புண்ணியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த 3 பேர் செய்யற வேலையுமே ஒண்ணுதான், ஆனா அவங்க மனநிலை தான் வேற வேற. அப்போ பிரார்த்தனை அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான். இப்படித்தான் கும்பிடணும், இங்கதான் கும்பிடணும், இந்த நேரத்துலதான் கும்பிடணும் இல்லாம நம்ம மனசுல உண்மையா அமைதியா ஆழமா கடவுளை சிந்திச்சு அவரோட நேருக்கு நேரா பேசுறது மாதிரி அமையறது தாங்க பிரார்த்தனை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பிரார்த்தனைங்கிறது முழு ஈடுபாட்டோட லயிச்சு ஒரு வேலையை செஞ்சோம்னா அதுதான் உலகத்திலேயே சிறந்த பிரார்த்தனைங்க. நன்றி.